அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மார்க்கு நற்செய்தியிலே ஒரு பகுதி தான் மிக முக்கியமாக அன்னை மரியா பற்றி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தி அலகு 3, இறைவாக்குகள் 31 முதல் 35 முடிய உள்ள பகுதி. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த மக்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியை சில பிரிந்த சபையினர் சுட்டிக்காட்டி, ஆண்டவர் இயேசுவே அன்னை மரியாவை கொண்டாடவில்லை, நீங்கள் கொண்டாடுகிறீர்களே என்று கத்தோலிக்கரை கேட்கிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தோம் என்றால் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. அங்கே 2 குடும்பங்களுக்கு இடையே ஒரு போராட்டம் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று இயல்பு குடும்பம், அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவினுடைய உறவினருமாகிய இயல்பு குடும்பம், நேச்சுரல் ஃபேமிலி. 2வது அவரை சூழ்ந்து இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த சீடர் குழாம், அது ஃபெய்த் ஃபேமிலி, விசுவாச குடும்பம். இந்த 2 குடும்பங்களுக்கிடையே ஒரு போராட்டம் வருகிறது. யாருக்கு இயேசு அதிகம் சொந்தம் என்பது போன்ற ஒரு போராட்டம். அதில் ஆண்டவர் இயேசு விசுவாச குடும்பத்தின் சார்பாக முடிவெடுப்பதை பார்க்கிறோம். இவர்களே என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் அவர் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே சமயம் ஆண்டவர் இயேசு விசுவாச குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவதால் இயல்பு குடும்பம் பின்னுக்கு செல்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. புனித அகஸ்தினார் மிக அழகாக இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன் உதிரத்தில் கருத்தரிக்கும் முன்பே தன்னுடைய இதயத்தில் கருத்தரித்திருந்தார் என்று சொல்கிறார். எனவே அன்னை மரியா முதலில் விசுவாச குடும்பத்தின் தாயாகவும் அதற்கு அடுத்து இயல்பு குடும்பத்தின் தாயாகவும் மாறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்னை மரியாவை இயேசுவே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அனைவரும் சேர்ந்து நாம் இயேசுவினுடைய நல்ல சீடர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பையும் ஆண்டவர் இயேசு தருகிறார். எனவே நம்முடைய இந்த விசுவாச குடும்பத்திலே அன்னை மரியாவுக்கு சிறப்பிடம் இருக்கிறது. அன்னை மரியா நம்முடைய தாயாக இருக்கிறார். நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் பயணிக்கிற பொழுது நாம் சந்திக்கிற துன்பங்கள், இடர்பாடுகள், இவற்றை எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி இவற்றை வெற்றி கொள்வது என்பதற்கு அன்னை மரியா சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள் என்று கவிஞன் பாடுகிற இந்த கவிதை வரிகள் அன்னை மரியாவுக்குத்தான் முழுமையாக சொந்தமாக இருக்கிறார். நம்முடைய தாய்மார்கள்
நம்மை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு அன்னையாக, நிரந்தர தாய்மை உறவு உடையவராக அன்னை மரியா மட்டுமே இருக்கிறார். அத்தகைய தாயை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அன்னை மரியினுடைய வழியிலே இயேசுவின் நல்ல சீடர்களாக இருப்போம். அப்பொழுது இந்த உலகில் வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொண்டு மறு உலகிற்கும் தகுதியுடையவர்களாக மாறுவோம். அப்படி அன்னை மரியாவின் வழியில் நாம் பயணிப்போம். மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின்
இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை பெரவலூரில் அமைந்திருக்கிற உயர்த்த ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தையும் புனித தொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமாக தனது பணியினை செம்மையோடு செய்து கொண்டிருக்கிற பேரருள் தந்தை எம் அருள்ராஜ் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? By God's grace, keeping well. எஸ் ஃபாதர். மரியன்னையின் மாதத்தை நம்ம சிறப்பிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? மரியன்னையிடம் நிறைய நற்பண்புகள் கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் எந்த நற்பண்பு உங்களுக்கு பிடித்தது? கண்டிப்பாக ஒரு காரியம் பிடிக்குதுன்றதுனால மற்ற காரியங்கள் பிடிக்கல இல்லைன்றதுக்கு அர்த்தம் இல்லை. சிறப்பாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மாதவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்கள மாதிரி விசுவாசத்தை வாழ்வாக்கியவங்க இல்லை. அது நல்ல மனதை பிடித்திருக்கிறது. இன்னும் அதில் ஒரு பகுதி முக்கியமானது கடவுளுடைய வார்த்தை. இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன மரியா கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை கடைப்பிடித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இறை வார்த்தையின் மீது நான் தாகம் கொள்றதுக்கு மாதா எனக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அழகா சொன்னீங்க ஃபாதர். உங்களது வாழ்க்கையில் முதலில் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு எப்போ தொடங்குனீங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். நான் சின்ன வயசில் 10வது படிப்பதற்காக பன்னூரில் இருக்கிற டான் பாஸ்கோ அப்போஸ்டலிக் ஸ்கூலில் சேர்ந்தேன் 1968. அப்போது சாயந்தரம் விளையாடின பிற்பாடு குளிச்சுட்டு ஈவினிங் ஸ்டடீஸ் தொடங்குவதற்கு முன்னால் முதல்ல 10-15 நிமிஷம் மாதா முன்னால் தான் கோயிலில் உட்கார்ந்துருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு காரியம். ஏன்னா அது வரைக்கும் நான் வீட்டை விட்டு நான் வெளியே போனதில்லை. எத்தனை வயசு இருக்கும் அப்போது 14 வயசு. 14 வயசு. வீட்டில் ஸ்போர்ட்ஸ், இது வெளியில் பிக்னிக் போகிறது, ஸ்கூல்ல இருந்து அது மாதிரிலாம் கூட என்னை அனுப்பினதே கிடையாது. வீட்டை விட்டு அதிகமாக போனதில்லை. ஆகையினால வீட்டில் இருந்து மாதந்தோறும் என்னுடைய அப்பாவோ அம்மா யாராவது வந்துடுவாங்க பார்க்கறதுக்காக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஆறுதலான ஒரு காரியம் மாதம் முன்னால் அமர்ந்திருப்பது. அப்போ ஜெபமாலை ஜெபிக்க துவங்கினது. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது கூட இன் பிட்வீன் 2 periods நம்ம 5 minutes இன்டர்வல் கிடைக்கும். அந்த நேரத்தில் கூட 1 or 2 decades மாதவனுடைய ஜெபமாலையில் ஒரு பகுதியை ஜெபிச்சிடுவேன். இப்படி ஒரு முழு ஜெபமாலை. அப்போது 15 தேவரிசம் இருந்தது, இப்போ 20 தேவரிசங்களாக இருக்குது. முழு ஜெபமாலை ஜெபிக்கிற நல்ல பழக்கம் இருந்தது. ஜெபமாலை ஜெபிச்சே ஆகணும் அப்படின்றது நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது கர்மாத்தூரில் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போது ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் ரெக்டர் சாம சொன்னார், நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு போய் படுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு. நானும் ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்காக வந்துட்டு மனசாட்சி சொல்லுது, இல்லை ஜெபமாலை சொல்ல, இன்னைக்கு எழுந்து ஜெபமாலை சொல்லு அப்படின்னு. இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு நான் சேர்ந்து சொல்லிடுறேன் அப்படின்னு நானே எனக்குள்ளே பேசிக்கிறேன். ஆனால் என்னை தூங்க விடல. அதனால் சரி ஜெபமாலை சொல்லிடலான்னு சொல்லிட்டு கர்மாத்தூரில் வெராண்டாவில் தான் நாங்கள் படுக்கிறோம். செமினேரியன்ஸ் எல்லாம் ரூம் உள்ள படுக்க முடியாது, 5 பேர் ஒரே ரூமில் படுக்க முடியாது, சூடு ரொம்ப. அதனால் வெளியில் வெராண்டாவில் படுத்துக்கிட்டு இருப்பேன். நான் வெராண்டாவில் பாய் போட்டுட்டு ஜெபமாலை கையில் எடுத்துக்கிட்டு நடக்கிற, எதிரில் 4-5 பிரதர்ஸு கையில் செருப்பு தொடப்பம் எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. எனக்கு என்ன இப்படி வராங்க எனக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். என்னுடைய படுக்கை அருக, அந்த பாய்க்கு அருக நட்டுவாக்களின்னு சொல்லுவாங்க. ஆமா, பெருசு கருப்பா கருந்தேட் பெருசா இருக்கும். ஆமா, அதை அடிச்சாங்க. ஓ, நான் ஜெபமாலை சொல்லாம அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஒருவேளை நான் இங்க இப்ப உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு அப்பயே போயிருந்திருப்பேன். ஸோ இந்த அனுபவத்தை நான் நிறைய இடத்துல பகிர்ந்திருக்கேன்.
அதனால் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி தான் நான் தூங்கத்துக்கு தூக்க மயக்கமாக இருந்தால் கூட அப்படியே ஜெபமாலை சொல்லிட்டு தான் படுப்பேன். அதனால் இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அது நீங்கள் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் மூத்த குரு, முதன்மை குருவாகவும் பணி செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போது பங்கு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஜெபம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற சக்தி தருவது தான் ஜெபம். ஸோ நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு விதம். கடவுள் சிம்பிள் ஃபெய்த்துன்னு சொல்கிறாங்க பாருங்க. பாமர மக்களுடைய விசுவாசத்தை கடவுள் பாராட்டுறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நமக்கு இன்னும் விசுவாசத்தில் வளர வளர எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதை நான் செயல்படுத்தணும், அதுக்கு மற்றவங்களையும் இந்த வழியில் உருவாக்கணும், கடவுளை இன்னும் அதிகமாக மற்றவர்கள் அன்பு செய்யணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக வல்லமையோடு பரவணும். இதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் ஜெபத்தை பார்க்கிறேன். நமது இனிய இதயங்களுக்கு மரியன்னை பற்றி சொல்ல வேண்டிய செய்தி எதுவும் இருக்கிறதா? கண்டிப்பாக. ரொம்ப பேர் இயேசுவிடம் போவதற்கு மாதா வழியாக இயேசுவை அண்டி செல்வோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்மீகம், மாதா வழியாக அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் மாதாவிடம் ஓடு. எல்லா துன்பங்களில், கஷ்டத்தில், தேவைகளில் மாதாவிடம் ஓடணும். சோதனை வெற்றி பெறுவது கூட மாதாவிடம் ஓட கண்டிப்பாக உதவி உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதோடு நின்றுடக்கூடாது, மாதாவோடு நடைப்போடு. ஸோ இதுதான் என்னுடைய ரொம்ப நாள் பழக்கமாகவும் மாதாவை நான் இப்படி தான் நான் பார்க்கிறேன். மாதாவோடு நடைப்போடு. அப்போ மாதாவிடம் ஓடு, மாதாவோடு நடைப்போடு. இதுதான் நம்முடைய மாதா டிவி நேயர்களுக்கு நான் அளிக்கிற ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தேவைகளிலும் கண்டிப்பாக மாதாவிடம் சென்றால் மாதா நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுவார்கள். ஆனால் அதோடு நின்றுட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டா நம்ம மாதாவினுடைய பிள்ளையாக நம்ம இருக்க மாட்டோம். மாதாவோடு நடைப்போம். மாதா எப்படி கல்வாரி பாதையில், கரடு முரடான பாதையில் நடந்தாங்க, அது போல் நம்ம வாழ்க்கை பயணத்தில் மாதாவோடு நடை போடணும். நம்முடைய விசுவாசம் மாதாவை போல இயேசுவின் மேலே, இறை வார்த்தையின் மேலே இருக்கிறதா இருக்கணும். அதனால் மாதாவினுடைய கரம் பிடிச்சு நடக்கிற பிள்ளையா நம்ம வாழ்நாள் எல்லாம் இருந்தால் ஆண்டவர் இயேசுவோடு நித்தியத்துக்கும் பேரின்பத்தில் இருப்புன்றதுல சந்தேகமே கிடையாது. நன்றிங்க ஃபாதர். உங்களை சந்திச்சதுல மாதா தொலைக்காட்சி மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. உங்களது பணி சிறக்க எங்களது ஜெபங்கள். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. உங்கள் பணியும் சிறக்கட்டும். நன்றிங்க ஃபாதர். இனி இது எங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை பெரவள்ளூரில் அமைந்திருக்கிற உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தையும் புனித தொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமாக தனது பணியினை நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிற பேரருட் தந்தை எம் அருள்ராஜ் அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவத்தை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மார்க்கு நற்செய்தியில் அன்னை மரியா. 4 நற்செய்திகளிலே மார்க்கு நற்செய்தியில்தாம் நாம் அன்னை மரியாவை பற்றி மிக குறைவாக காண்கிறோம். மார்க்கு நற்செய்தி முதன்மையாக இயேசுவின் பணிவாழ்வு மற்றும் போதனைகளில் அதிகம் கவனம் செலுத்துகிறது. மார்க்கு நற்செய்தியில் இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. எனவே மரியாளின் பங்கை பற்றி வெகு குறைவாகவே காண்கிறோம். மார்க்கு நற்செய்தியில் அன்னை மரியா 2 முறை குறிப்பிடப்படுகிறார். முதலில்
அன்னை மரியாவை பற்றிய குறிப்பு மார்க்கு 3:31 முதல் 35 உள்ளது. இயேசுவின் குடும்பத்தினர் மரியாளும் மற்ற உறவினர்களும் இயேசுவை தேடுகிறார்கள். அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொல்லப்பட்டது. அன்னை மரியா இயேசுவின் பணிவாழ்வை இடையூறு செய்யவில்லை. மாறாக அவர் அவரை பின்தொடர்ந்தார் என்பதை இதிலிருந்து அறிகிறோம். இரண்டாவது குறிப்பு மார்க்கு 6:3 உள்ளது. இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கின்றார்களே என்று நாசரேத்து மக்கள் இயேசுவை குறித்து பேசியதை மார்க் நற்செய்தி குறிப்பிடுகிறது. எல்லோரும் தந்தையின் பெயரால் அறியப்பட்ட நிலையில் இயேசு தன் சொந்த ஊராகிய நாசரேத்தில் தன் தாய் மரியாவின் பெயரால் அறியப்படுகிறார். எந்த நற்செய்தியிலும் மரியாள் ஆதிக்கம் செலுத்தும் நபராக இல்லை. எப்போதும் அவள் தன் மகனுடன் இணைந்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. மரியா நம் மீட்பின் ஒரு முடிவாக அல்ல, ஆனால் அவளுடைய மகனுக்கு அவர் ஒரு சுட்டி காட்டி. மரியாளை பற்றியும் நமது மீட்பு திட்டத்தில் மரியாவின் பங்கை பற்றியும் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், தொடக்கத்திலிருந்தே பல்வேறு நற்செய்தி சமூகங்கள் மரியாவை பாராட்டுவதில், அவரின் முக்கியத்துவத்தை பதிவு செய்வதில் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தி கொண்டே வந்தன என்பதே ஆகும். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க. வணக்கம் அம்மா, எங்கள் ஆரோக்கிய தாயே. வணக்கம் அம்மா, எங்கள் ஆரோக்கிய தாயே. வாஞ்சை கடவுளை ஈன்றவளே. வணக்கம் அம்மா, எங்கள் ஆரோக்கிய தாயே. வாஞ்சை கடவுளை ஈன்றவளே. வணக்கம் அம்மா, எங்கள் ஆரோக்கிய தாயே. தனக்கிணையில்லாத தாரகையே. தனக்கிணையில்லாத தாரகையே. எல்லா தலைமுறையும் போற்றும் தாயகமே. வாழ்க வாழ்க மரியே, பேரருள் நிறைந்த தாயே. வாழ்க வாழ்க மரியே, பேரருள் நிறைந்த தாயே. என் வாழ்வின் தஞ்சம் நீயே, வாடும் பயிர்களுக்கு வான்மழையாய் வந்தவளே. வணக்கம் அம்மா, எங்கள் ஆரோக்கிய தாயே. செந்தமிழ்நாடு வந்த பேரொளியே, எமக்கு சீர்தரும் வேளை நகர் பரிந்துரையே. செந்தமிழ்நாடு வந்த பேரொளியே, எமக்கு சீர்தரும் வேளை நகர் பரிந்துரையே.
இயேசுவை எம்மில் ஏற்றி வைத்தாய். திக்கற்ற பேர்க்கு தேவன் அவரை காட்டி நின்றாய்.